ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிறிஸ் கிச்சன் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேசரி. இந்த பைனாப்பிள் கேசரி வந்து தேவையானது பார்த்திங்கன்னா 1 கப் பைனாப்பிள், 1 கப் சர்க்கரை, 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் வீட்டிலே நம்ம தயாரிச்சுக்கலாம். அது நெய், இது வெண்ணிலா எசன்ஸ். அப்புறம் 2 ஏலக்காய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை. பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாயில் பைனாப்பிள் நெய்யில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் நெய் போட்டு இங்கே பைனாப்பிள் அதில் கொட்டி நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. அதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. நீங்கள் அரைச்சும் நீங்கள் கேசரி கூட ஆட் பண்ணலாம். கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி பருப்பு, உலர் திராட்சை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெய்யில் வறுத்துட்டு 1 செம்பளவு 1 கப் ரவைக்கு 1 செம்பளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் கலந்துக்கோங்க. 2 ஏலக்காய் தட்டி அதில் போட்டுட்டு நம்ம சர்க்கரையை அது மேலே போட்டு நல்லா கிளறணும். சர்க்கரை மெதுவாக தூவினா தான் உங்களுக்கு அந்த பாவு கரெக்டாக வரும். இப்போ நல்லா கிளறிட்டோம். இப்போ நீங்கள் ரவையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி பொங்கி வர்றப்போ நீங்கள் ரவை அது கூட கொட்டி மெதுவாக ஆட் பண்ணணும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக ஆட் பண்ணிவாங்க. இப்போ பைனாப்பிள் அது கூட ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதித்து சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. எம்மியான பைனாப்பிள் கேசரி, வாங்க சாப்பிட்லாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.